பதிகம் 4. வழக்குகளில் வெற்றி பெறவும் தொழில் வியாபாரம் விவசாயம் இவற்றில் வருவாய் பெருகவும் படிக்க வேண்டிய பதிகம். திருநாவுக்கரசு நாயனாரும் திருஞான சம்பந்தரும் திருவிழிமலையில் தங்கி அங்கு நிலவிய பஞ்சத்தை போக்க திருவுளம் பாற்றினார். இருவரும் மிழலை பெருமானிடம் தினமும் படிக்காசு பெற்று அன்னதானம் செய்து வந்தார்கள். சம்பந்தர் பெற்ற காசு வாசியுடையதாக இருப்பதை அறிந்தது. அக்குற்றம் நீங்க பாடி அருளிய பதிகம் இப்பதிகம். இதை அன்புடன் ஓதி உயர் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெற்றவர்கள் பலர். விவசாயத்தில் வளம் பெறவும் வியாபாரத்தில் லாபம் குறையில்லாமிருக்கவும் இப்பதிகம் பெரிதும் துணை புரியும் என்பதை சிறிதும் ஐயம் வேண்டாம். திருச்சிற்றம்பலம். வாசி தீரவே காசு நல்குவீர், மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே. இறைவர் ஆயினீர் மறைகொள் மிழலையீர், கரைகொள் காசினை முறைமே நல்குமே. செய்வீர் மேனியீர் மெய்கொள் மிழலையீர், பைங்கொள் அறிவினீர் உய்ய நல்குமே. 100 பூசினர் ஏறி தேறினீர், கூறு மிழலையீர் பேரும் அருளுமே. காமன் ஓர் தூம கண்ணீர், நாம மிழலையீர் சேம நல்குமே. பிணிகொள் சடையநீர் மணிகொள் மிடநீர், அணிகொள் மிழலையீர் பணிகொண்டருளுமே. மங்கை பங்குநீர் துங்க மிழலையீர், கங்கை முடியினர் சங்கை தவிர்மினே. அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தினீர், பறக்கு மிழலையீர் கரக்கை தவிர்மினே. ஐயனும் மாலுமை முயலு முடிமேற், இயலு மிழலையீர் பயனும் அருளுமே. பரிகொள் தலையினர் அறிவிதலறிகிலார், வெறிகொள் மிழலையீர் பிரிவதெர்த்தே. காழிமா நகர் வாழி சம்பந்தன், விழிமிலைமேல் தாளும் மொழிகளே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தை கேட்டாலோ படித்தாலோ நமக்கு நல்லதே நடக்கும். வழக்குகளில் வெற்றி பெறவும் வியாபாரத்தில் விவசாயத்தில் வருவாய் பெருகவும் படிக்க வேண்டிய பதிகம். வாங்க நண்பர்களே, அனைத்து நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். இந்த பதிகத்தை கேட்டாலோ படித்தாலோ நமக்கு நல்லது. பதிகம் 4. வணக்கம் நண்பர்களே.